சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அந்தர் பல்டி அடித்த திமுகவின் எம்எல்ஏக்கள் கூண்டோடு ராஜினாமா. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வியை அடைந்துள்ளது. கிட்டத்தட்ட திமுகவின் வாக்கு வங்கி மொத்தமாக சரிந்துள்ளது. சென்னை தன்னுடைய கோட்டை என சொல்லிக் கொண்டிருந்த திமுகவுக்கு கோட்டை விட்டதுதான் மிச்சம். தொடர்ந்து 2 ஆண்டுகளில் தாவேக ஆட்சி. தற்போது தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் அமர்ந்திருக்கிறார். அதற்கு காரணம் விஜய் அவர்கள் ஊழல் செய்யாமல் மக்களுக்காக நலத்திட்டங்களை செய்து வருவதுதான். இந்த 50 நாட்களில் விஜய் அவர்கள் மக்களுக்காக நிறைய செய்துவிட்டார் என மக்கள் மனதில் அவர் ஒரு நீங்கா இடம் பிடித்து விட்டார் என சமூக வலைத்தளங்களில் அனைவராலும் பேசப்படுகிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தொடர்ந்து தமிழகத்தில் விஜய் தான் நல்லாட்சியை வழங்குகிறார் என அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் அவர் சிறப்பான ஆட்சியை எதிர்காலத்தில் கொடுக்க போகிறார் என தற்போது திமுகவின் மாஜி எம்எல்ஏக்கள் மனதிலும் ஆழமாக பதிந்து விட்டதாம். திமுக பணத்தை வாரி இறைத்து பல்வேறு லட்சம் கோடிகளை தமிழகத்தில் செலவு செய்திருந்தார்கள். ஆனாலும் தாவேக வேட்பாளர்கள் 1 கோடி கூட செலவு செய்யாமல் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். இதுதான் மக்கள் மத்தியில் பெரும் பேசும் பொருளாக மாறியது. தொடர்ந்து தேர்தலில் திமுகவின் வேட்பாளர்கள் தான் 100 கோடி செலவு செய்து ஆட்சி அமைத்தால் அதை 200 கோடியாக மாற்றுவதற்காக முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனால் தாவேகாவில் இணைந்தால் மக்கள் பணிகளை மேற்கொள்ளலாம், நமது சொத்துக்களை பாதுகாக்கலாம் என திமுகவின் எம்எல்ஏக்கள் பெருமளவில் மாஜி அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் என சுமார் 35 பேர் அந்தர்பல்டி அடிக்க இருக்கிறாங்க. தற்போது ஸ்டாலின் அவர்களோ லண்டனில் இருக்கிறார். இதுதான் நமக்கு சரியான தருணம் என முடிவு செய்த திமுகவின் மாஜி அமைச்சர்கள் தாவேகாவில் இணைந்தாக சிறப்பாக இருக்கும் என்பதை உறுதி செஞ்சிருக்கிறாங்களாம். இதனால் அரசியல் களமே தலைகீழாக மாறிவிட்டது. திமுகவின் தோல்வி அடைந்ததிலிருந்து மக்கள் மனதிலிருந்தும் நீக்கிவிட்டது. திமுக ஆட்சியில் சரியான திட்டங்களையும் கடந்த ஆட்சியில் செய்யப்பட்ட முறைகேடுகளை திமுக அதை சரி செய்யாமலும் வேடிக்கை பார்த்தது. மு.க. ஸ்டாலின் செய்தது அது மிக பெரும் தவறாக மாறிவிட்டது. திமுக மீது மக்கள் மிக மோசமான அவநம்பிக்கையை வைத்ததன் காரணமாக தான் தற்போது சட்டப்பேரவையில் உதயநிதி அவர்கள் வெளிநடப்பு, அதாவது ஓடு 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 வராம்பார் வேட்டைக்காரன் என விஜய் சொல்லிய ஒரே ஒரு வார்த்தை பார்ட்டி ஃபண்ட் என்ற வார்த்தை கேட்டு யார் அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்காமல் விஜய் சொன்ன வார்த்தையால் உதயநிதி சட்டசபையிலிருந்தே வெளியேறிவிட்டார். தொடர்ந்து உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக விஜய் முன் பல்வேறு கேள்விகளை கேட்பார் என அனைத்து எம்எல்ஏக்களாலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆளும் கட்சிகள் கேட்ட கேள்வினால் அங்கிருந்து தெரித்து ஓடுகின்ற நிகழ்வையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இனி தமிழ்நாட்டில் திமுக ஒருபோதும் நிலைத்து நிற்காது, ஆட்சியை கைப்பற்ற முடியாது, எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் பெற முடியாது. எதிர்கால அரசியல் தாவேக அதிமுக என்று இருவரும் களம் மாற வாய்ப்பு இருக்கிறது. திமுகவின் பாரம்பரிய கட்சியான தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி அவர்களோடு முடிந்துவிட்டது. மேலும் தமிழ்நாட்டில் திமுக வழங்கிய மோசமான ஆட்சி, மிக பெரும் அளவிலான ஊழல்தான் இவ்வளவு பெரிய அளவிலான தோல்வியை நோக்கி திமுக சென்று கொண்டுள்ளது. நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் 7 சட்டமன்ற இடைத்தேர்தலோடு கூடுதலாக திமுகவின் எம்எல்ஏக்களும் திமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்களும் பெரும்பான்மையான தொண்டர்களோடு ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தால் இடைத்தேர்தல் எண்ணிக்கை அதிகமாகும். திமுக களத்தில் வெற்றி அடைவது கடினம். மேலும் கூட்டணி கட்சிகளும் தற்போது பிரிந்து சென்று தாவேகாவின் பக்கம் இணைந்து விட்டார்கள். இதனால் திமுக தனியாக தான் இருக்கிறது. தனியாக தான் தேர்தலிலும் போட்டியிட வேண்டும். இதனால் திமுக வெற்றி அடைவது கடினமான சூழல். மேலும் மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் தற்போது திமுகவில் இருக்கிறார்.
உதயநிதிக்கும் அரசியல் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. தொடர்ந்து தமிழ்நாட்டில் துணை முதல்வராக அவர் எதுவும் செய்யவில்லை. இப்போது இருக்கக்கூடிய அரசியல் களம் நடவடிக்கை என்பது 100% உடனுக்குடன் நடைபெறுவதால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட பல மாஜி அமைச்சர்களுக்கும் கவலையில் இருக்கிறார்கள். நேற்று கரூர் சென்று பேசியிருந்த விஜய், மு.க. ஸ்டாலின் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் சிங்கப்பூருக்கு ஓடிவிட்டார். நான் ஸ்டாலினை கூறவில்லை, மாஜி அமைச்சராக அமலாக்கத்துறை ரைடுக்கு பயந்து ஓடிய அமைச்சரை தான் நான் சொன்னேன். மேலும் கரூர் கம்பெனிக்காரர் பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் இங்கே வரேன்னு சொன்ன உடனே, அவரோட ஊழலை தோண்டி எடுக்கிறேன்னு சொன்ன உடனே ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறாரு. எப்போ தான் நிற்பாருன்னு தெரியல. கொஞ்சம் தோண்டி எடுத்ததுக்கே இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் எவனெல்லாம் வெளியாக போகுதுன்னு எனக்கே தெரியல. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குன்னு விஜய் பேசியிருந்தார். விஜய் பேசிய இந்த பேச்சியை கேட்டு நாளுக்கு நாள் திமுகவில் உள்ள ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் தொடை நடுங்கி கொண்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. கூடிய விரைவிலேயே திமுகவை விட்டு வெளியேறி அந்தர்பல்ட்டி அடித்து தாவேகாவில் இணைந்தால்தான் நமது சொத்துக்களை பாதுகாக்க முடியும், அமலாக்கத்துறை ரைடிலிருந்து தப்பிக்க முடியும் என முடிவு செய்திருக்கிறார்கள் திமுகவின் முக்கியமான எம்எல்ஏக்கள். மேலும் முதல்வர் விஜய் அவர்கள் 100% நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டார். முன்னாள் அமைச்சர்கள் என்ற காரணத்தினால் கைது நடவடிக்கை என்பது சாதாரணமாக எடுத்துவிடக்கூடாது. ஏனென்றால் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அதிகாரப்பூர்வமாக அனைத்து நடவடிக்கைகளையும் முறையாக தற்போது சேகரித்து நீதிமன்றத்தின் அனுமதியோடு தான் தற்போது கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட வேண்டும். திமுகவின் மாஜி எம்எல்ஏக்களும் தற்போது இருக்கும் எம்எல்ஏக்களும் இந்த வழக்கில் கைது செய்யப்படுவார்கள். அவர்களது சொத்துகளும் பறிமுதல் செய்யப்படும் என்ற காரணத்தினாலும், இனி ஆட்சி திமுக அமையப் போவதில்லை என்ற காரணத்தினாலும் திமுகவிலிருந்து ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைய தற்போது அவசரமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் ஸ்டாலின் அவர்களோ லண்டனில் இருக்கிறார். ஆனால் அவர் தற்போது லண்டன் சென்றது பேரனின் பட்டமளிப்பு விழா என சொல்லப்பட்டு வந்தாலும் அது உண்மை கிடையாது. திமுகவில் தோல்விக்கு எந்தெந்த அமைச்சர்கள் யார் யார்கள் காரணம், எவ்வளவு கோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவர்கள் எவ்வளவு செலவு செய்தார்கள், எவ்வளவு அடித்தார்கள், அது மொத்த லிஸ்டையும் டிஆர் பாலுவிடம் எடுக்க சொல்லியிருக்கிறாராம். அவரும் அதற்கான லிஸ்டை கொடுத்தவுடன் ஸ்டாலின் யார் யார் எவ்வளவு கோடி அடித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கால் செய்து அவர்களை வெளுத்து வாங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மேலும் தொடர்ந்து திமுகவில் உள்ள ஊழல் அமைச்சர்கள், மாஜி அமைச்சர்கள், வயதானவர்கள் அனைவரையும் தூக்கிவிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம் என திமுக தலைவர் அதிரடியாக முடிவெடுத்ததாகவும், இதனால்தான் திமுகவிலிருந்து முக்கியமான மாஜி அமைச்சர்கள் தங்களது சொத்துகளையும் உடைமைகளையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் தாவேகாவுக்கு தாவினால் மட்டுமே ஒரே வழி என்பதால் தற்போது விஜய் தலைமையில் பிரம்மாண்ட இணைப்பு விழா ஏற்படுத்தப்பட்டு அதில் திமுகவில் உள்ள மாஜி அமைச்சர்கள் இணைவார்கள் என தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை திமுகவின் அமைச்சர்கள் தாவேகாவில் இணைந்தா அவங்க தப்பிக்க வாய்ப்பு இருப்பா? திமுகவில் இருக்கும் மாஜி ஊழல் அமைச்சர்களை விஜய் ஏற்றுக்கொள்வாரா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் வாயிலா தெரிவிங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க.